இந்த படத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் குடிச்சிட்டு குடிபோதையில சும்மா இருக்காம ஒரு கிரேவியார்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற அந்த சிலுவையெல்லாம் நட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல சிலது பிராஸா இருந்திருக்கும். அந்த பிராஸ் சிலுவைய ஆட்டைய போட்டுட்டு வராங்க. மொத்தமா 5 சிலுவைய ஆட்டைய போட்டுட்டு வராங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 பேய்கள் ஹீரோவையும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டையும் விடாம துரத்துதுங்க. நாங்க திரும்ப போகணும், எங்களை அலோவ் பண்ணுங்க, நாங்க திரும்ப போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாம டார்ச்சர் பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்றதான் கதை. ஒரு யூனிக்கான கதை. பேய் படம் அப்படின்னா பயமா இருக்காது, ஆனா இந்த படம் பார்த்து முடிக்கும் போது நல்ல படம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகும். பொறுமையா உட்கார்ந்து முழுசா பாருங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்டா நமக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு மக்களே. ஒரு போலீஸ் தான் ஆர்டர் கொடுத்திருந்தாரு. ப்ரோ என்னால பெரிய பெரிய வாலெட்லாம் யூஸ் பண்ண முடியாது, மினிமலா எனக்கு ஒரு வாலெட் வேணும், போட்டோ அனுப்புறேன் இல்ல வீடியோ அனுப்புறேன், அதே மாதிரி எக்ஸாக்டா எனக்கு பண்ணி கொடுங்க வித் போட்டோவோட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அவரு கேட்ட மாதிரியே ஃபுல்லி ஹேண்ட்மேடா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பஃபலோ லெதர்ல பண்ணிருக்கோம் வித் லைஃப் டைம் வாரண்டியோட. உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபுல்லி கஸ்டமைஸா வாலெட்லாம் வேணும் அப்படின்னா லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு வயசான தாத்தாவை காமிக்கிறாங்க. இவரு ஒரு கிரேவியார்டுக்கு போயிட்டு ஒரு சமாதியை பார்த்து லில்லி குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு புலம்பிட்டு இருக்காரு. நீ என்னை விட்டு போயிட்ட, உன்னை பத்தி நான் யோசிச்சுட்டே இருக்கேன், நீ இப்பெல்லாம் என்னை பத்தி யோசிக்கிறதே கிடையாது, என்னை மொத்தமா மறந்துட்ட, உனக்கு இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைச்சிட்டாங்க, நீ போனதுக்கு அப்புறமா என்னை பாரு, தாடியும் மீசையும் முடியுமா பிச்சைக்கார மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நீ கவலைப்படாத, ஃபீல் பண்ணாத, நெக்ஸ்ட் டைம் உன்னை பார்க்க வரும்போது கிளீனா மாப்பிள்ள மாதிரி கெட்டப்ல வரேன் அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம உன்னை யாரு கொன்னாங்களோ அவங்கள சும்மாவே விட மாட்டேன், அவங்கள பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிபோதையில அங்க இருந்து போகும்போது அங்க ஒரு சிலுவையெல்லாம் நட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கு மேல தெரியாம ஒழுகும் போது அந்த சிலுவை லைட்டா நகர்ந்து போது, லைட்டா உடஞ்சி போன மாதிரி ஆகுது. ஐயோ என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்னு கிளம்புறாரு. பார்த்தா அந்த சிலுவை ஆட்டோமேட்டிக்கா ஏஞ்சி நிக்குது மக்களே. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வேலைக்கு சரியா போகாத ஒரு ஊதாரியான ஆளு, நல்ல ஒரு டான்சரு. நம்ம ஹீரோவுடைய டீமே ஒரு டான்சிங் குரூப் மாதிரி மக்களே. இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு லாட்ஜில் தான் தங்கியிருக்காங்க. ஜாலியா பார்ட்டி பண்றாங்க, சரக்கடிக்கிறாங்க, இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நைட்டு நியூ இயர் பார்ட்டி இருக்கு, அதுக்கு எல்லாரும் காசு போட்டு சரக்கு வாங்கணும், நீயும் உன்னுடைய கோட்டாவை கூட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா தலைவனுக்கு சாப்பிடவே காசு கிடையாது, எங்கடா சரக்கடிக்க காசு அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்ல, நான் கூடிய சீக்கிரமே காசு கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா அடுத்த நியூ இயருக்கு மொத்த செலவையும் நானே பண்றேன், நீங்களே சரக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிமிக்கி கொடுத்துட்டு நேரா கிளம்பி வீட்டுக்கு வராரு. ஹீரோக்கு ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு பெருசா வராத ஒரு ஆளு. அம்மா சொல்றாங்க, டேய் எங்கடா போன, 4 நாளா ஆளையே காணோம், கால் பண்ணாலும் போனே எடுக்க மாட்ற, நீ இன்னும் ஒரு நாள் வரல அப்படின்னா கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன்லயே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கூட எதுக்கு நம்ம ஹீரோ வந்திருக்காரு அப்படின்னா தங்கச்சியை எப்படியாச்சும் உசார் பண்ணி காசு வாங்கலாம் அப்படின்னா தங்கச்சி கிட்ட வந்து லைட்டா அப்படியே கொஞ்சம்லாம் போட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு டப்பா வண்டி வச்சிருப்பாரு, அந்த வண்டிக்கு ஃபியூல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு கேட்கும் போது, டேய் கொடுத்து வச்ச மாதிரி கேக்குற, நானே காசு இல்லாம அம்மாட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னு இவருங்க வேலைக்காவாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. கிளம்பி நேரா அதே லாட்ஜுக்கு போறாரு. சாவி வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணுவாங்க போல, அந்த ரூமுக்கு போயிட்டு படுக்க நைட்டு பார்ட்டி ஆரம்பிக்குது. செமையா சவுண்டு கேக்குது. இவரும் போயிட்டு கலந்துக்கிறாரு, குடிக்கிறாரு, கூத்தடிக்கிறாரு. பார்ட்டி செமையா போயிட்டு இருக்கும் போது அப்போ அங்க ஒரு கேங் வராங்க. இந்த கேங்க சேர்ந்த ஒரு பையன் வந்துட்டு சரக்கெல்லாம் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டானா. அதுக்காக அந்த கேங்க சேர்ந்தவங்க, நாங்க குடிச்சு கூத்தடிக்கல அப்படின்னா யாரும் குடிக்கூடாது, நாங்க நல்லா இல்ல அப்படின்னா யாருமே நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க. கண்ணில் பார்த்த எல்லாரையும் அடிக்கிறானுங்க, மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோ அங்க இருந்து ஓடி வந்து வண்டிக்குள்ள ஏற பின்னாடியே ஒருத்த வந்து ஏறான். யோ யாரியா நீ ஏன் வண்டியில ஏறி உட்கார அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஒரே கலவரமா இருக்கு, நானும் இதே லாட்ஜில் தான் ஸ்டே பண்ணிருக்கேன், முதல்ல வண்டி இடு, இது எல்லாமே போற போக்குல பேசிக்கலாம் அப்படின்னும் போது, ஆமா வந்தவங்க காரு கண்ணாடியை வச்சிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ இங்க இருந்து கிளம்பி எங்க போறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல காமிச்ச அதே கிரேவியார்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஏற்கனவே ஹீரோவும் சரி அந்த காஜாவும் சரி குடிச்சிருக்காங்க. லைட்டா அப்படியே குடிச்சிட்டு பேச்ச போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய பேரு தனுஷ், நான் ஒரு டான்சர்னு சொல்றாரு. இந்த பையன் பேரு ஹாஜா. இந்த பையன் வந்துட்டு நல்லாவே போர்ட்ரேட்லாம் வரைவானா, நான் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்றான். நியூ இயரை கொண்டாட சரக்குலாம் வாங்கின, குடிக்க முடியல, என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னும் போது இப்போ என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது அங்கேயே உட்காந்து 2 பேரும் குடிச்சிட்டு புலம்புறாங்க. வெளியே பாரு எவ்வளவு பேரு சண்டை போடுறாங்க, சும்மா சரக்கு வாங்க முடியாம அதுக்கு கூட சண்டை போடுறாங்க, அடிச்சுக்கிறாங்க, ஆனா இங்க பார்த்தா எல்லாரும் அமைதியா படுத்து தூங்குறாங்க, வெளியே இருக்க வாழ்க்கைக்கு இது எவ்வளவு பரவாயில்ல அப்படின்றாங்க. இவனுங்க அப்படியே புலம்பிட்டே இருக்கும் போது பாக்குறாங்க இந்த கிரேவியார்ட்ல எல்லாருடைய சமாதிக்கு மேலேயுமே சிமெண்ட்ல தான் அந்த சிலுவை வச்சிருக்காங்க. ஆனா ஒரு 5 சிலுவை மட்டும் பிராஸ்ல இருக்கு. இங்க கூட வந்துட்டு ஈக்குவாலிட்டி கிடையாதா, இது சரி கிடையாது, நான் உண்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்துட்டு அந்த 5 பிராஸ் சிலுவையும் புடுங்கி போட்டு அமைதியா படுத்துட்டானுங்க. அதுக்கப்புறம் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுது, பட்டாசுலாம்
எல்லாம் வெடிக்குது, இங்க என்னமோ அமானுஷ்யமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ லைட்டா போதை தெளிஞ்சு கண்ணை முடிச்சு பாக்குறாரு. அந்த பையனையும் போயிட்டு எழுப்புறாரு. நம்ம ரொம்ப நேரமா இங்க படுத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம நேரா கிளம்பி லாட்ஜுக்கு போலாம் அப்படின்னும் போது, லாட்ஜை விட இங்கேயே ரொம்ப நிம்மதியா இருக்கு அப்படின்னும் போது, நிம்மதியா தான் இருக்கு, அதுக்காக இங்கேயே படுத்து தூங்க முடியாது, வாயா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிடும் போது போறதும் போறோம். இந்த உடைச்சு போட்ட பிராஸ் சிலுவையும் கையோட கொண்டு போனா என்ன, சரக்கு வாங்க வச்சு காசுக்கு தேரும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ திருடலாம் கிடையாது, ஆட்டையை போடுற குணமே கிடையாது, போதையில் இருக்காரு, கையில வேற காசு இல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போலான்னு ஒத்துக்கிறாரு. ஆனா இதை அப்படியே கொண்டு போனா கண்டிப்பா மாட்டிப்போம், யாராவது பார்த்தாங்கன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்படின்னும் போது, நான் தான் வண்டி வச்சிருக்கேன் இல்லையா, வண்டியில சாக்கு இருக்கு, அந்த சாக்குள்ள போட்டு கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க இதை ஆட்டையை போட்டு அப்படியே இங்க இருந்து ரூமுக்கு போறானுங்க. ரூமுக்கு போனா ரூமே ஒரே கலைவரமா இருக்கு, அடிச்சு மூஞ்சி வாயெல்லாம் உடஞ்சி அவன் ஒரு சைட்ல படுத்துக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ரூமுடைய சாவியை தொலைச்சிட்டு இருப்பாரு. இப்ப நான் எப்படி ரூமுக்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதுக்கு ஹாஜா தான் என் ரூம் சும்மா தான் இருக்கு, அங்க வந்து பத்துக்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு போறான். போனா ரூம் முழுக்க எக்கச்சக்கமான பெயிண்டிங் வரைஞ்சு வச்சிருக்கான். யோ சரியான பெயிண்டரியா, நீ செம்மையா வரைஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாராட்டும் போது, பாராட்டுறதெல்லாம் காலைல பாத்துக்கலாம், இப்ப அமைதியா படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த பக்கம் பத்துக்கோ, நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்ல டக்குன்னு லைட்லாம் ஆஃப் ஆகுது. என்னடா இது லைட்லாம் ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நோட் பண்ணாலும் குடி போதையில கண்டுக்காம அமைதியா படுத்துட்டாரு. இப்போ லைட் வந்துட்டு அந்த ரூம்ல மட்டும் இல்லாம மொத்த லாட்ஜ்லயுமே ஆஃப் ஆகுது மக்களே. இது மட்டும் இல்லாம ஒரு 5 பேர் நல்லா டிஸ்கோ டான்ஸ் ஆடுற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ரூம்குள்ள வராங்க. இந்த பையன் கண்ணை முடிக்கிறான், ஹாஜா கண்ணை முடிச்சு, யோ யாரையா நீங்க, ரூம் மாதிரி வந்துட்டீங்களா, குடி போதையில இங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கதவை திறந்து நீங்க வெளியே போங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டு, மச்சான் இவங்களாம் அந்த மாதிரி தான், கதவை திறந்தா திடீர்னு உள்ள வந்துருவாங்க, நீ கண்டுக்காம படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போயிட்டு படுக்கிறான். பார்த்தா உள்ள வந்தவங்க எல்லாரும் பேய் வெளியே போயிட்டு கேமராவை பார்த்து பேன்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அடுத்த நாள் காலையில ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்றாங்க. இவங்க எல்லாருமே ஒரே குரூப், ஏதோ ஒரு வேலையா வெளியே போன போல ஹீரோவை ஆளக்கானும் அப்படின்னு தான் கால் பண்ணிருப்பாங்க. ரொம்ப நேரம் கால் பண்ணா இப்பதான் எடுக்கிறாரு. டேய் எங்கடா இருக்க, ஒரு முக்கியமான வேலை, கண்டிப்பா நீ வந்தே ஆகணும், வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, இல்ல நான் நைட் வந்துட்டு பயந்துட்டு வெளியே போகும்போது கால் அடிபட்டுச்சு, காலே உடஞ்சு போச்சு, இப்ப வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கும் போது, டே எருவட்ட பயல, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், நீ பொய் சொல்ற அப்படின்னு தெரியுது, நீ கேடோ கெட்டு நாசமா போ, நீ இல்லாமலே மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிட்டாங்க. இப்போ ஹாஜா வராது, நம்ம வந்துட்டு இந்த சிலுவை எல்லாம் கொண்டு போயிட்டு சேல் பண்ணிடலாம், ரேட் பேசிட்டேன், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என் ட்ரெஸ் போட்டுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிலுவை எல்லாம் தூக்கிட்டு கீழே போயிட்டு வண்டியில ஏறி வண்டியை ஸ்டார்ட் பண்ணா வண்டி ஸ்டார்ட்டே ஆகல. நேத்து நைட் வரைக்கும் நல்லா இருந்த வண்டி இப்ப ஏன் ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கும் போது, மச்சானே நீ வண்டியை வந்துட்டு லவ்வோட ஸ்டார்ட் பண்ணு, ஸ்டார்ட் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு வெறியோட ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா ஸ்டார்ட் ஆகாது, நீ லவ்வோட ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் செல்லக்குட்டி ஸ்டார்ட் ஆயிடுறி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இங்க இருந்து நேரா கிளம்பி ஒரு கஃபீன் ஷாப்க்கு போறாங்க. இந்த சவப்பெட்டி மற்ற விஷயங்கள்லாம் செய்வாங்க பாத்தீங்களா, அந்த ஷாப்ல தான் காலையில ஏஞ்சோனே ஹாஜா போயிட்டு வேலை பேசிட்டு வந்திருப்பாரு. இந்த மாதிரி ஒரு 5 சிலுவை இருக்கு, எல்லாமே பிராஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது, வாங்கிக்கிறேன் கொண்டு வாயா அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே போயிட்டு ஒரு அரை மணி நேரத்துல வரேன் அப்படின்னு, அரை மணி நேரம் கிடையாது, நீ 50 வருஷம் கழிச்சு வந்தாலும் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இப்போ வந்து பார்க்கும்போது அந்த கஃபீன் கடையுடைய ஓனரே இறந்து அவரையே அந்த கஃபீன் குள்ள வச்சிருக்காங்க. இத பார்க்கும்போது ஹாஜாக்கே ஒரு மாதிரி அப்படியே அள்ளு கிளம்புது. ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு இறந்து போயிட்டாரு, எங்க விற்க போறோமோ தெரியல, இது எல்லாமே தாண்டி எனக்கு ஒரு மாதிரி அமானுஷமா ஃபீல் ஆகுது மச்சானி அப்படின்னும் போது, ஆட அமானுஷம்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா நீ எதையாவது போட்டு குழப்பிக்காத, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, முதல்ல என் ரூமுடைய சாவியை கண்டுபிடிக்கணும், சாவி இல்ல அப்படின்னா ரிசப்ஷன்ல என்ன தொலைச்சிருவாங்க, நேத்து நைட்டு நம்ம அந்த இது உடனே போனோம் சமாதிக்கு, அங்க போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா 5 பிராஸ் சிலுவையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்லாம் கூடிட்டாங்க, போலீஸ்லாம் வந்திருக்காங்க, அந்த பிரீஸ்ட்லாம் வந்திருக்காரு. பிரீஸ்ட் போலீஸை வந்துட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆட்டையை போட்டுட்டு போறாங்க, ஆட்டையை போட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீங்க தான் சரியா கண்காணிக்கல அப்படின்னும் போது, இல்ல பிரீஸ்ட் சார் நேத்தே வந்துட்டு நாங்க கண்காணிச்சோம், இந்த பக்கம் ரோந்துலாம் வந்தோம், அப்ப யாரையும் பார்க்கவே இல்ல, சரி ஓகே நீங்க கவலையே படாதீங்க, யாரு ஆட்டையை போட்டாங்கன்னு பார்த்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பிரீஸ்ட் சொல்றாரு, கண்டிப்பா ஆட்டையை போட்டுட்டு போனவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க, இந்த ஆட்டையை போட்டுட்டு போனாங்க இல்லையா, இந்த 5 பேய்களும் அவங்கள சுத்தி சுத்தி வரும், அவங்கள நல்லாவே இருக்க விடாது அப்படின்னும் போது, இதையெல்லாம் நம்ம ஹீரோவும் ஆஜாவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன இந்த ஆளு சாபம் விட்டுக்கிட்டு இருக்கா நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அமைதியா கிளம்பிட்டாங்க. கிளம்பி கார்ல போயிட்டு இருக்கும் போது அப்போ ஹாஜா சொல்றாரு, ஒருவேளை அந்த பேய்களால் தான் இந்த மாதிரி அந்த கஃபீன் கடை ஓனர் இறந்து போனாரோ, அந்த பேய்களால் தான் நமக்கும் அமானுஷ்யமா நடக்குதோ, எனக்கு ஏதோ தப்பா படுது, நம்ம வேணா இதை கொண்டு போயிட்டு எங்கேயாச்சும் போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது கூட ஹீரோ சொல்றாரு, நம்ம வித்துடலாம், 1 கிலோ பிராஸ் என்ன ரேட்டோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வித்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்
கேட்கும்போது அந்த மாதிரிலாம் வேணாம், எனக்கு ஏதோ தப்பா படுது, நம்ம வேணா குளத்துலயோ ஏரியிலயோ இதை தூக்கி போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஜா சொல்லும் போது சரி ஓகே அதே மாதிரி பண்ணலான்னு ஹீரோ சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு யாரும் இல்லாத சமயமா பார்த்து ஏதாவது ஏரியில தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு தேடி கேமராவே இல்லாத ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஸ்பாட்ல போயிட்டு வண்டியை நிப்பாட்டி பின்னாடி வந்து காரை திறந்தா அந்த காருக்குள்ள அந்த 5 பேய்களும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பேய்கள்னு தெரியாது இல்லையா, நேத்து ரூம்குள்ள வந்தவங்க இங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடுறாங்க. ஓடிட்டு திரும்பி பார்க்கும்போது அங்க யாரையும் காணும். ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ, நம்ம முதல்ல இங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துகிட்டு இருக்கும்போது போலீஸ் புடிச்சிட்டாங்க. இந்த டைம்ல எங்களா போயிட்டு இருக்கீங்க, ஊதுங்கடா ஊதுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குடிச்சிருக்காங்க. குடிச்சிட்டு டிரைவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல புடிச்சு போட அதுக்கப்புறம் ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வந்து ஹீரோவையும் அந்த ஹாஜாவையும் காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வராங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அதுக்குள்ள ஹாஜா போயிட்டு காருக்குள்ள ஏறி உட்கார காரு ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுச்சு, திறக்கவே மாட்டேங்குது. இவன் பயந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ தான் போய் திறந்து விடுறாரு. யாரோ 5 பேரு எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, பின்னாடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது நம்ம ஹீரோவுடைய கண்ணுக்கும் ஹாஜாவுடைய கண்ணுக்கும் தெரியுது. ஆனா இந்த பொண்ணு கண்ணுக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குது. டே சரக்க தாண்டி கஞ்சாலாம் வேற அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா, கஞ்சாலாம் அடிச்சா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இல்யூஷன்லாம் வரும், எக்கேடோ கேட்டு நாசமா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பியே போயிட்டா. நம்ம கஞ்சாலாம் அடிக்கவே இல்லையே, நம்ம கண்ணுக்கு இந்த 5 பேர் தெரியறானுங்க அப்படின்னா இந்த பொண்ணு கண்ணுக்கு ஏன் தெரிய மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியாம நேரா கிளம்பி அதே லாட்ஜிக்கே போறானுங்க. லாட்ஜிக்கு போயிட்டு அங்க இருந்து ஒரு பையனை கூட்டிட்டு வந்து இப்ப பாரு இந்த வேனுக்கு பின்னாடி 5 பேர் வருவாங்க பாரு, 5 பேர் வருவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து நிப்பாட்டினா யாரும் 5 பேர் வர மாதிரியே தெரியல. இந்த 5 சிலுவை தான் என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்றான். இல்ல வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. ஆனா அந்த பேய்கள் வந்த மாதிரியே தெரியல, வந்தாலும் இவன் கண்ணுக்கு தெரியாது இல்லையா. டே உங்களுக்கு மென்டலி ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு பேராசைக்காலஜிஸ்ட் இருக்காரு, அவரை போயிட்டு மீட் பண்ணுங்க, அவரு கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் உள்ளுக்குள்ள போயிட்டான். நம்ம ஹீரோக்கு லைட்டா இல்ல ரொம்பவே அதிகமா பயமா இருக்கு, நான் இதுக்கப்புறம் இங்க இருக்க போறது கிடையாது, நான் வேணா கிளம்பி என் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு. மச்சான் நீ கிளம்பி வீட்டுக்கு போவ, எனக்கு எங்கடா வீடு இருக்கு, என்ன மட்டும் தனியா விட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல வேற வழி இல்ல அதான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சமாளிச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப பார்க்கும்போது அந்த வண்டியை கொண்டு போறது இல்லையான்னு கேட்கும்போது வண்டி இங்கேயே நிக்கிட்டோம், நாளைக்கு வந்து கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நம்ம ஹீரோ கிளம்புறேன் அப்படின்னு சொன்னோடனே கரண்ட் மொத்தமா கட் ஆகுது. பாத்தியா நீ கிளம்புறன்னு சொன்னோடனே கரண்ட் கட் ஆகுது, மேபி நம்ம அந்த 5 சிலுவையை கொண்டு வந்தோம் இல்லையா, அதனால அந்த சிலுவைக்கு சொந்தமான பேய் எதுகளோ அந்த 5 பேய்களும் நம்மள விரட்டிட்டு வருதோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டே பேயும் கிடையாது நாயும் கிடையாது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டு இருக்கும் போது அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. இந்த மாதிரி அந்த 5 பேர் இன்னமும் எங்களை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னும் போது டேய் பைத்தியமாடா நீ, சும்மா கால் பண்ணி தொல்லை பண்ணாத, உன்னை எதுக்குடா ஃபாலோ பண்ண போறாங்க, நீ என்ன பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போனை கட் பண்ணும் போது நம்ம ஹீரோ போன் பேசிக்கிட்டே திரும்பி பார்த்துக்கிட்டு போவாரு. பார்த்தா இவருக்கு முன்னாடி அந்த 5 பேரும் நிக்கிறாங்க, பேன்னு சொல்றாங்க. இவர் பயந்துட்டு மறுபடியும் லாட்ஜிக்குள்ள அதே ஹாஜா ரூமுக்கு போறாரு. ஹாஜா அவங்க 5 பேரும் திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னும் போது திரும்ப வரல, அங்க பாரு அங்கதான் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சா அந்த ரூம்குள்ளேயும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நாங்க மறுபடியும் திரும்ப போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரஸா 5 பேரும் சேர்ந்து சொல்லும் போது ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹாஜாவும் பயந்தே போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க எங்க போனாலும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, பாத்ரூமுக்கே போனாலும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இதுக்கு நடுவுல ஹீரோவுடைய அம்மா கால் பண்றாங்க. கால் பண்ணும்போது அம்மா என்னால கண்டிப்பா வர முடியாது, நான் இங்க ட்ராப்பா இருக்கேன் அப்படின்னும் போது நீ ட்ராப் ஆக எங்கேயாச்சும் ஓடி கூட போ, ஆனா இஎம்ஐக்கு மட்டும் காசு போட்டு அப்படின்றாங்க. இதே லாட்ஜ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் சாமியார் லேடி இருப்பாங்க. அந்த லேடி கிட்ட போனா அந்த லேடி மாய மந்திரம் பண்றேன் அப்படின்ற பேர்ல ஏதோ பண்றாங்க. ஆனா அங்கேயுமே அந்த 5 பேரும் வராங்க. அவங்களும் வேலைக்காவல. நம்ம ஹீரோவாலையும் சரி அந்த ஹாஜாவாலையும் சரி ரூமை விட்டு கூட வெளியே போக முடியல, ரூம்குள்ளேயே பேய் இருக்கு, பாத்ரூம்ல எங்க போனாலும் பேய் இருக்கு. சரி இதுக்கப்புறம் வேலைக்காவாது. ஒரு பையன் சொன்னா இல்லையா நீங்க போயிட்டு இந்த பேராசைக்காலஜிஸ்ட மீட் பண்ணுங்க, அவர் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அவரை மீட் பண்ணா இவரை கண்ணாடிக்காரன் வச்சுக்கலாம். இவரு நம்ம ஹீரோவையும் ஹாஜாவையும் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க அந்த சிலுவையை தூக்கி டேபிளுக்கு மேல வைக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்க இடுகாட்டுக்கு போனோம், குடி போதையில தெரியாம இந்த மாதிரி ஒரு 5 சிலுவையை ஆட்டைய போட்டு கொண்டு வந்துட்டோம், இது கொண்டு வந்ததுல இருந்து 5 பேய்கள் சுத்தி வராங்க, எங்களை எதுவுமே பண்ண விட மாட்டாங்க, நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னும் போது ஆட பைத்தியம் முடிச்ச வெட்டுகளீங்களா, இது வந்துட்டு சாதாரணமா அந்த சமாதிக்கு மேல வைக்கக்கூடிய டெக்கரேஷன் பொருட்கள் கிடையாது, இது எல்லாமே அந்த ஆன்மாவுடைய சோல் இருக்கக்கூடிய ஒரு இதுவே, நீங்க இதை பிச்சு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்றதுனால அந்த ஆன்மாவும் உங்களுக்கு பின்னாடியே வந்து உங்களை தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே நீங்க கவலையே படாதீங்க, நான் வந்துட்டு ஜார்ஜியால இருந்து
வந்துருச்சு, சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன், ஒரு தாயத்து மாதிரி நினைக்கிறேன், அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நீங்க கட்டிட்டீங்க, அதை கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பேய்ங்க உங்களுக்கு பின்னாடியே வராது அப்படின்னு சொல்லிட்டு தாயத்தை தூக்கி மேல வைக்கும் போது ஹப்பாடா ஒரு வழியா பேய்கிட்ட இருந்து விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயத்துக்கு மேல ஹீரோவும் அந்த ஹாஜாவும் கை வைக்கலான்னு போகும்போது அவர் கையை மூடுறாரு. தம்பிங்களா, மொத்தமா 10,000 ரூபாய் காசு, 10,000 ரூபாய் கொடுத்துட்டு இதுல கை வைங்க அப்படின்னு சொல்லும் போது 10,000 சார், நாங்களே சோத்து காசு இல்லாம சிங்கி வச்சு சுத்திட்டு இருக்கோம், 10 பைசா கூட கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா இந்த பிராஸ் சிலுவை எல்லாம் இருக்கு இல்லையா, இதை வேணா நான் வச்சுக்கிறேன், நீங்க வேணா இந்த தாயத்தை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது, எப்பா சாமி ஒரு நல்ல ஐடியா சொன்ன, இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த தாயத்தை வாங்கிட்டு அங்கிருந்து வந்துட்டாங்க. வந்தா பேய காணும், ரூம் முழுக்க தேடுறாங்க, பேயே இல்ல. ஜாலியா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதே டைம்ல அந்த கண்ணாடிக்கார வீட்டுல காமிக்கிறாங்க. இவர் வந்துட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. பின்னாடி ஒரு புக் செல்ஃப் மாதிரி இருக்கு. அந்த செல்ஃபுக்கு மேல வந்துட்டு இந்த 5 சிலுவையும் மறைச்சு வச்ச மாதிரி வச்சிருக்காரு. அது என்னடானா திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமா ஆடிக்கிட்டே கிட்ட வருது. இந்த மனுஷன் பயந்து போயிட்டு கையில ஒரு குட்டி சிலுவையை வச்சிருக்காரு. அதை வச்சு ஆண்டவரே என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னும் போது அந்த 5 சிலுவையும் கரெக்டா இவருக்கு மேல விழாம 5 பக்கமா கீழே ஒழுகுது. மனுஷன் பயந்தே போயிட்டாரு. அந்த பக்கம் ஹீரோவும் ஹாஜாவும் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல பார்த்தா 5 பேய் இங்க வந்துருச்சுங்க. அதுங்க இப்போ பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுதுங்க. பாட்டு அப்படின்னா அந்த மொத்த இதுவுமே லாட்ஜுமே ஆடி போற அளவுக்கு பாட்டை சவுண்டா வச்சு டான்ஸ் ஆடுதுங்க. நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் போயிட்டு ஒரு ஓரமா உட்காந்து பயந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சத்தம் தாழ முடியாம எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாரும் வந்து கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆஹா, நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் வந்து நகரவே இல்லையே, பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு அப்படியே அங்கேயே இருக்காங்க. கடைசியா பேய்ங்க நாங்க இங்கிருந்து போகணும், திரும்ப போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாரும் வந்து கேட்டா இந்த மாதிரி பேய் இருக்கு, பேய் தொல்லை பண்ணுதுங்க, 5 பேய் தொல்லை பண்ணுதுங்க அப்படின்னு சொன்னா ஆஹா யாரும் நம்பவே மாட்டாங்க. சில பேர் நம்புறாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. அதுலயும் அந்த சாமியார் லீடு இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க இந்த மாதிரி ஒரு சத்தமா இருக்கிற இடத்துல கண்டிப்பா என்னால இருக்கவே முடியாது, எனக்கு அமைதி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுவையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ விடிஞ்சதும் விடியாதமா கண்ணாடிக்காரன் அந்த 5 சிலுவையோட வராரு. என்ன கருமையா இது, நைட்டு முழுக்க ஒரு போட்டு தூக்கம் இல்ல அப்படின்னும் போது நீங்க மட்டுமா தூங்கல, நாங்களும் தான் தூங்கல அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. எங்க என்ன டயலாக்லாம் விட்டீங்க, இந்த மாதிரி இதை போட்டா போதும் அந்த பேய் ஓடியே போயிடும், உங்க கிட்ட வரவே வராது, இதுக்கு பதிலா அந்த சிலுவையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டீங்க, 10,000 ரூபாய் காசு வேற கேட்டீங்க, இப்போ எங்க போச்சு உங்க சக்தி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லப்பா இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான பேயா இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நேரா பிரீஸ்ட் கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு இந்த பிரீஸ்ட மீட் பண்ணி இந்த கண்ணாடிக்கார எல்லாமே சொல்றாரு. எல்லாமே சொன்னா பிரீஸ்டே ஷாக் ஆகுறாரு. டே உங்களுக்கு எல்லாம் திருட வேற இடமே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல சாமி நாங்க வந்துட்டு குடிச்சிட்டு குடிபோதையில ஏதோ தெரியாம பண்ணிட்டோம், ஏதாவது வந்துட்டு இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னும் போது அப்போ கண்ணாடிக்காரு கேட்கிறாரு, நம்ம வந்துட்டு பேசாம இது எங்க இருந்து ஆட்டையை போட்டு கொண்டு வந்தாங்களோ அங்கேயே போயிட்டு சில பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி நம்ம மறுபடியும் இந்த சிலுவையெல்லாம் நட்டு வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த மாதிரிலாம் பண்ணா வேலைக்கே ஆகாது, ஏன்னா இதை வந்துட்டு அந்த ஃபேமிலியே வந்து வச்சா மட்டும்தான் அந்த ஆன்மாலாம் சாந்தி அடையும், அமைதியா இருக்கும், அந்த ஃபேமிலியை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னும் போது, நீங்க கவலைப்படாதீங்க நான் தேடி கண்டுபிடிக்க சொல்றேன் அப்படின்னும் போது, கண்டுபிடிக்க சொல்றியா, அவங்க பாவம் பண்ணாங்க அப்படின்னா நீ பாவத்துக்கு துணை போயிருக்க, நீயும் அவங்க கூட சேர்ந்துட்டு இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் யாரு, குடும்பங்குட்டி எல்லாம் யாரு, சொந்தக்காரங்களாம் யாருன்னு கண்டுபிடிச்சு கொண்டு வந்து பூஜை பண்ணி அதை இது பண்ணும், நீயும் சேர்ந்து தேடு போ அப்படின்னும் போது, தேடினா எப்படி சும்மா போய் தேடுறது, அவங்க டீட்டெயிலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலா 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 5 பேரும் இறந்து போயிருக்காங்க, ரெக்கார்ட்ஸ்லாம் ஒழுங்கா கிடையாது, ரெக்கார்ட்ஸே இல்ல, நீ வந்துட்டு எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது, சாமி ரெக்கார்ட்ஸே இல்லாம எப்படி தேட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேரையாச்சும் சொல்லுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போறாங்க. இப்போ அப்படியே ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இந்த ஆளை வில்லன் அப்படின்னே வச்சுக்கலாம். ஒரு டிவி நியூஸை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்க முடியாத அம்மா இருக்காங்க. அவங்க வந்துட்டு டே இந்த நியூஸ் சேனலை மாத்தி தொலைடா, எப்ப பார்த்தாலும் அவன் இவனை கொலை பண்ணா இவன் அவனை கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாராசமா ஓடிக்கிட்டு இருக்கு, ஆஃப் பண்ணி தொலைடா அப்படின்னும் போது, ஏமா உனக்கு கண் ஆபரேஷன் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கான காரணமே நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, நீ இந்த மாதிரி மோசமான செய்திகள்லாம் பார்த்து நெஞ்சி வலி வந்து சாகணும், அதுக்காக தான் நியூஸை போட்டு விட்டுருக்கேன், ஒழுங்கா வாயை மூடிட்டு பாருமா அப்படின்னு. டே நான்லாம் சாக மாட்டேன், உன்ன மாதிரி மோசமானவனுக்கு முன்னாடி நான் சாவ மாட்டேன், நீ தான் முதல்ல சாவ, உன்னுடைய டெட் பாடியை பார்த்துட்டு தான் நான் சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம விடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினை அந்த ஜன்னல் வழியா போயிட்டு எழுப்புறாரு. இந்த மாதிரி நாங்க எல்லாரும் சேர்ந்துட்டு வேற ஊருக்கு போறோம், அதாவது இடுக்கி மாவட்டத்துக்கு இந்த 5 பேருடைய சொந்தக்காரங்களை தேடி போறோம், நீயும் கூட வா அப்படின்னும் போது அந்த பொண்ணுக்கு புரியல, குழப்பமா இருக்கு, என்னடா சொல்ற, பேயோடைய ஃபேமிலியை தேட போறியான்னு கேக்குறாங்க. அந்த பிரீஸ்ட் வந்துட்டு இந்த 5 பேரும் வந்துட்டு இடுக்கி மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பாரு, வேற எது
எதுவுமே உங்களுக்கு தெரியாது, அந்த குடும்பத்தை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை எப்படியோ தொல்லை பண்ணி கூட்டிட்டு கிளம்புறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ட்ரிப்பா போறாங்க, கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக. இடுக்கிக்கு நம்ம சுற்றுலா மாதிரி போலாம், ஒரு ட்ரிப் மாதிரி போலாம், வேணா உங்களை கூட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. ஆனா ஹீரோவும் ஹாஜா கண்ணாடிக்காரன் இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு அந்த பேயோடைய ஃபேமிலியை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. போனவனே ஒரு வில்லா மாதிரி புக் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோயின் வாடா போய் படுத்தோங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, இல்லம்மா ஒரு முக்கியமான விஷயமா டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு, நீ முதல்ல உள்ளுக்குள்ள போ அப்படின்னு. இங்க பாரு, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், பேயோடைய ஃபேமிலியை நம்ம தேட போறது கிடையாது, நம்ம வந்துட்டு அமைதியா இங்க சுத்தி பார்த்துட்டு போறோம், ஒழுங்கா என் கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, நீ போ நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்க இந்த பொண்ணு புலம்பிட்டே உள்ளுக்குள்ள போறா. உள்ளுக்குள்ள போயிட்டு பேக கீழே வைக்கிறா. அங்க இருக்கிற விண்டோ கண்ணாடி ஒரு மாதிரி கிராக் விட்டு டமால்னு உடையுது. இந்த பொண்ணு இதை பார்த்துட்டு ஷாக்காவ நம்ம ஹீரோ ஓடி வராரு. ஓடி வந்து பார்த்தா அந்த 5 பேய்களும் அந்த கண்ணாடியை உடைச்சு பார்த்துக்கிட்டு இருக்குங்க. நம்ம ஹீரோயின் கத்தல மத்த 2 பேரும் ஓடி வந்துட்டாங்க. இப்போ எல்லாருமே பயந்தே போயிட்டாங்க. 4 பேரும் ஒன்னா ஒரே பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, அடுத்து என்னப்பா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிளான்ல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. நாளைக்கு காலைல விடிஞ்சவனே கிளம்பி போயிட்டு இந்த பேய்களுடைய ஃபேமிலி யாருன்னு தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி அந்த ஊர் முழுக்க போயிட்டு இறந்தவங்க பேரை சொல்லி, இந்த மாதிரி இவங்க எல்லாரும் 30 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க, தெரியுமா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையா கேட்டா யாருக்குமே தெரியல. இவங்க வந்துட்டு அன்னைக்கு முழுக்க ஜஸ்ட் பேரை சொல்லி 30 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க, தெரியுமா தெரியுமான்னு கேட்டா யாருக்கும் தெரியல, யாரும் சொல்ல மாட்டாங்க. இவங்க கடைசியா பைத்தியம் முத்தி போயிட்டு ஒரு ஸ்கூல் பசங்க கிட்ட போயிட்டு கேக்குறாங்க, இந்த மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யாரா இவங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பிறக்கவே இல்ல, நீங்க என்ன பைத்தியமான கலாஸ்ட் போறாங்க. அன்னைக்கு முழுக்க தேடி பார்த்துட்டு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிட்டு, சரி ஓகே ரூமுக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. அப்பதான் ஹாஜா சொல்றாரு, நம்ம இந்த ஊர் முழுக்க எங்கெங்கயோ தேடணும், ஆனா பார்ல மட்டும் தேடவே இல்ல, நம்ம ஏன் பாருக்கு போயிட்டு விசாரிச்சு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்போ ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க, டே பாருக்கு போயிட்டு விசாரிக்கிறேன் அப்படின்ற பேர்ல அங்க போயிட்டு குடிக்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா, அங்கெல்லாம் போக கூடாது, குடிக்கலாம் காசு கிடையாது, வாங்கடா ஒழுங்கா வீட்டுக்கு போலாம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோவும் கண்ணாடிக்காரனும் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா ஹாஜா மட்டும் இல்ல நான் கண்டிப்பா பாருக்கு போயிட்டு விசாரிக்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா நீ தனியா போ நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப, இவன் மட்டும் தனியா போறான். இவன் போயிட்டே இருக்கும் போது பஸ் ஸ்டாண்ட்ல அந்த 5 பேய்களும் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா, சொன்னா கேட்க மாட்டீங்களா, உங்க ஃபேமிலியை தேடி கண்டுபிடிக்க தான் நாங்க அங்கிருந்து இங்க வந்து கால் எடுக்க அலைஞ்சுகிட்டு இருக்கோம், நீங்க பாட்டுன்னு ஹாயா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பேய்ங்க லைட்டா நகர்ந்து போதுங்க. அங்க ஒரு மிஸ்ஸிங் போஸ்ட் ஒட்டப்பட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே ஹாஜாக்கு ஏதோ தோணுது. இதே டைம்ல போன ஹீரோயின் கண்ணாடிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க. ஆக்சுவலா நம்ம தப்பா தேடிட்டு இருக்கோம், இங்க பாருங்கன்னு காமிச்சவரு. நம்ம ஹாஜா ஹீரோ இவங்க 2 பேரும் வந்துட்டு அந்த பேய்களை பார்த்திருப்பாங்க. சோ கண்டிப்பா ஹாஜா ஒரு பெயிண்டர், நல்ல ஒரு ஆர்டிஸ்ட், கண்டிப்பா பெயிண்டிங் மாதிரி வரைய முடியும். வரைஞ்சு இவங்க தான் ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வரைய ஆரம்பிக்கிறாரு. வரைய ஆரம்பிச்சா இந்த பேய்ங்க எல்லாரும் டான்சர் போல பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி பயங்கரமா வெறுப்பேத்துறாங்க, வரைய உடம்ப பண்றாங்க. ஆனா மனுஷன் நைட்டு முழுக்க மாங்குன்னு உட்காந்து வரைஞ்சிடுறாரு. காலையில ஹீரோயின் கண்ணை முடிச்சு பாக்குறாங்க. ஓ இவங்க தான் உங்க கண்ணுக்கு தெரியற பேயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோவும் அந்த ஹாஜாவும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஹாஜா வரைஞ்சாரு பாத்தீங்களா, இதை கலர் பண்ணிட்டு போட்டு அந்த ஊர் முழுக்க நேமோட நம்பரோட ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்கள பாத்தீங்க இல்ல தெரியும் அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் கால் பண்றாங்க. முக்கியமா எதுக்கு கால் பண்றாங்க அப்படின்னா, இந்த டீம்ல ஒரு பொண்ணு இருப்பா, பொண்ணு பார்க்கவே ரொம்ப அழகா இருப்பா, இந்த பொண்ணு யாரு, இந்த பொண்ணுடைய கான்டாக்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நிறைய காஜூஸ் கால் பண்றாங்க. இதே டைம்ல அந்த வில்லனை காமிக்கிறாங்க. இவனுமே போற வழியில அந்த போஸ்டர் பார்த்துட்டு டிரைவர் கிட்ட சொல்லி அந்த போஸ்டர் எடு அப்படின்னு சொல்லும் போது அவர் எடுத்து கொடுத்துட்டு, யார் இவங்கள யாரையாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, தெரியும், சில பல வருஷங்களுக்கு முன்னாடி சர்ச்சில் பாட்டுலாம் பாடுவாங்க இல்லையா, அப்படி ஒரு குரூப்ல இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவரே கால் பண்றாரு. இங்க வந்துட்டு நம்ம ஹாஜா தான் போன் எடுக்கிறான். ஹாஜாக்கு அடிக்கடிக்கு யாராவது கால் பண்ணி அந்த பொண்ணை பத்தியே கேட்டுட்டு இருக்கிறதுனால செம்ம கடுப்புல இருக்கான். இப்போ இவரும் கால் பண்ணி அந்த பொண்ணுடைய பேரு ராணி மேரி இருக்காளா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கும் போது, போனை வைடா மண்டையான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. எப்படியாச்சும் சீக்கிரமா தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெடிஞ்சதும் ஒடியாதமா கிளம்பி போயிட்டு அங்க இங்கன்னு போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் வில்லனை காமிக்கிறாங்க. வில்லன் அடியால கூப்பிட்டு, இந்த மாதிரி இந்த போஸ்டர்லாம் யாரு ஒட்டுறாங்கன்னு கண்டுபிடி, எப்படியாச்சும் சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது அவன் கிளம்புறான். இப்ப இந்த போஸ்டர்ல இருக்க ராணி மேரி போட்டோவை மட்டும் இவன் அந்த தம்மை வச்சு கருக்குறான். இப்ப அப்படியே நீங்க நைட்டு காமிக்கிறாங்க. யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு போயிட்டு பார்த்தா இந்த பேரா சைக்காலஜிஸ்ட போயிட்டு மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு பையன் சொன்னா பாத்தீங்களா, அந்த பையன் கிளம்பி வந்துட்டு இருக்கான். டே உனக்கு எப்படிடா தெரியும், நீ எப்படிடா கரெக்டா வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ சும்மா இருக்காம இன்ஸ்டால ஸ்டோரி போட்டாராம். அந்த ஸ்டோரியை பார்த்து வந்திருக்கான், நானும் தேட ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் காலையில இந்த ஹாஜாவும் இந்த பையனும் போயிட்டு போஸ்டர்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும் போது அங்க போலீஸ் வராரு. போலீஸ் இவனை தட்டி என்ன மிஸ்ஸிங் கேஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது,
இவன் போலீஸ் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம எங்களுக்கு ஒன்னும் கேரளா போலீஸுடைய உதவியே தேவையில்ல அப்படின்னும் போது டேய் திரும்பி பாரா போலீஸ் தானே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஜா சொல்ல ஓ உங்களுக்கு கேரளா போலீஸுடைய உதவியே தேவையில்லையா நான் பாக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் கையோட கூட்டிட்டு போக இந்த விஷயத்த ஹீரோ ஹீரோயின் பாக்குறாங்க. இவங்க மட்டும் இல்லாம அந்த வில்லனுடைய ஆள் வந்தாலேயே அவனுமே நோட் பண்றான். நோட் பண்ணிட்டு கால் பண்ணி இந்த மாதிரி போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். வில்லனுக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாகுது. இப்போ அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் மற்ற ரெண்டு பேரும் இருக்காங்க. இதே டைம்ல இன்ஸ்பெக்டர் வராரு. எதுக்காக இந்த போஸ்டர்லாம் ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயிட்ட கேட்கும்போது நம்ம ஹீரோ வளர்றாரு. அப்போ ஹீரோயின் தான் சொல்றாங்க நீ அமைதியாரு நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த மாதிரி ஒரு டான்ஸ் குரூப் வச்சிருக்கோம். இவங்க இந்த ஊர்ல பயங்கரமா டான்ஸ் ஆடுவாங்க, நல்ல குரூப் வச்சிருக்காங்க அப்படின்லாம் பார்த்துட்டு இவங்களை தேடி வந்தோம். பார்த்தா இவங்களை ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீமை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நானும் என் சார்பா தேடுறேன், நீங்களும் உங்க சார்பா தேடுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிட்டாரு. அந்த போஸ்டரையும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து உள்ளுக்குள்ள வச்சுட்டு இவர் உள்ளுக்குள்ள வந்து ஒரு லேடியை மீட் பண்றாரு. இந்த லேடி வெள்ள மேல் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. அவன் உங்களுக்கு எப்படியோ தெரியல, ஆனா என் பிசினஸ்க்கு ஒரே குறைச்சலா இருக்கான், அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவனை கைது பண்ணுங்க கைது பண்ணுங்க அப்படின்னும் போது எந்த எவிடன்ஸும் இல்லாம கைது பண்ண முடியாது, உங்ககிட்ட எவிடன்ஸ் இருந்தா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே ஃபேனை யாரோ போட்டு விடுறாங்க. அப்ப அந்த போஸ்டர்லாம் பறந்து கரெக்டா இந்த லேடியோடைய காலு கிட்ட வந்து விழும்போது இவங்க அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இந்த போஸ்டர் எப்படி இங்க வந்துச்சுன்னு கேட்கும்போது இப்பதான் ஒரு 4 பேர் இவங்களை தேடி வந்தாங்க, இவங்க ஏதோ காணாம போயிட்டாங்களா தேடிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லும் போது வந்தவங்க கிளம்பிட்டாங்களான்னு கேட்கும்போது இப்பதான் வெளியே போனாங்க அப்படின்னு இந்த பொண்ணு உடனே கிளம்புறா. ஏமா இந்த போஸ்டர் இருக்கிறது யாருன்னு தெரியுமா, சொல்லுமா சொல்லுமா அப்படின்னும் போது பேசாமலே அந்த லேடி கிளம்பிட்டாங்க. கிளம்பி ஹீரோவுடைய வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு முன்னாடி நிப்பாட்டி இவங்களை எதுக்கு தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இவங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், என் கூட வாங்கன்னு ஒரு பாருக்கு கொண்டு போறாங்க. பாருக்கு கொண்டு போயிட்டு அந்த பார்ல ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கு. அந்த ரூம்குள்ள போயிட்டு ஒரு லைட்டை போட்டா ஒரு போட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்கு. லைட் போட்டோனே எரிய ஆரம்பிக்குது. அந்த போட்டோ ஃப்ரேம்ல இந்த 5 பேருடைய போட்டோ இருக்கு. இப்போ இந்த போட்டோவை நம்ம ஹீரோவுடைய டீம்லாம் பாக்குறாங்க இல்லையா, இதே டைம்ல அந்த ஆவிகளும் வந்து பார்த்து கண் கலங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. சரி இப்ப சொல்லுங்க இவங்களை எதுக்கு நீங்க தேடி இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வழக்கம் போல நம்ம ஹீரோ மத்தவங்களும் அப்படியே ஒரு மாதிரி உளர ஆரம்பிக்கும் போது ஹீரோயின் சொல்றாங்க ஒரு சர்ச் ஃபாதர் தான் இவங்க சொந்தக்காரங்களை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு, அதான் தேடி வந்திருக்கோம் அப்படின்னும் போது போட்டோ எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த சர்ச்லயே ஏதோ பழைய போட்டோ வச்சிருந்திருக்காங்க, அதையே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி பிரிண்ட் போட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இவங்க யாரு நாங்க தான் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா, இவங்க யாருன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னும் போது 5 பேர்ல 3 பேர் வந்துட்டு ஒரு சர்ச்சில் பாட்டு பாடுறாங்க. சர்ச்சில் பாட்டு பாடுறாங்க அப்படின்னா ஒரு மாதிரி பயங்கர சந்தோஷமா பயங்கர எந்தூசியா பாட்டு பாடுறாங்க. சர்ச்சில் பாட்டு பாடுறாங்க அப்படின்னும் போது பயபக்தியா பாட்டு பாடணும் இல்லையா, இவங்க வந்துட்டு ஃபேத்துக்கு ஆப்போசிட்டா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அமுச்சு விட்டுட்டு இருப்பாங்க. இவங்க 3 பேருக்கும் வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்கும் போது அப்பதான் பார்ல பாட்டு பாட ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்ப இவங்க போயிட்டு பார்ல பாட்டு பாடலான்னு பார்க்கும்போது அங்க ஆல்ரெடி 2 பேர் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்துட்டு 5 பேரும் சேர்ந்துட்டு பாட்டு பாட இவங்க செம்மையா ஃபேமஸ் ஆகுறாங்க. அந்த பாருக்கு எக்கச்சக்கமான பேர் சரக்கடிக்க வராங்களோ இல்லையோ இவங்க பாட்டை கேட்க வராங்க. இப்படி எல்லாமே செம்மையா போயிட்டு இருக்கும் போது தான் இந்த வில்லனுடைய டீமை சேர்ந்த ஒரு ஆளு இந்த பாருக்கு குடிக்க வந்திருக்கான். பாட்டு பாடுறவங்களையும் பார்த்திருக்கான். இது மட்டும் இல்லாம அந்த வில்லங்கிட்ட போயிட்டு இவங்க பாருக்கு போயிட்டு பாட்டு பாடுறதுனால தான் நிறைய பேரு சர்ச்சுக்கு வராம இவங்க பாட்டை கேட்கவே அந்த பாருக்கு போறாங்க. குடி தம்முன்னு சொல்லிட்டு அடிக்ஷனுக்கு ஆளாகிறாங்க. இது நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது வில்லன் கடுப்பாகிறான். ஒரு நாள் இவங்க எங்கேயோ வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது நடு ரோட்ல வண்டியை நிப்பாட்டி இவங்களை வான் பண்றான். நீங்க இதுக்கப்புறம் பாருக்கு போயிட்டு பாட்டு பாடக்கூடாது, நீங்க பாருக்கு போயிட்டு பாட்டு பாடுறதுனால நிறைய பேரு குடிக்க வராங்களோ இல்லையோ அங்க வந்து கெட்டு போறாங்க, தீய வழிக்கு போறாங்க. தீய வழிக்கு போனா கண்டிப்பா அவங்க சொர்க்கத்துக்கு போகாம நரகத்துக்கு போக தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. நீங்க பாட்டு பாடக்கூடாது அப்படின்னும் போது எங்க சர்ச்சில் பாட்டு பாடினவங்கள அங்க பாட்டு பாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டீங்க. நாங்க வேலை வெட்டிக்கு சாப்பிடறதுக்குலாம் என்ன பண்ணுவோம், அது மட்டும் இல்லாம நாங்க இங்கதான் பாட்டு பாடணும் அங்க பாட்டு பாடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யாரு, நீங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறமா ஒரு நியூ இயர் டைம்ல இதுதான் மலைப்பகுதி அப்படின்னு சொன்ன இல்லையா, இந்த மலை உச்சிக்கு போயிட்டு சரக்குலாம் போட்டு செமையா என்ஜாய் பண்றாங்க. அப்போ காரு தவறி அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்து 5 பேரும் இறந்து போயிட்டு இருக்காங்க. இப்படிதான் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி கதையை சொல்லும் போது நீங்க சொல்றது எல்லாமே ஓகே, மலை மேல போனாங்க, குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாங்க, கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க, ஆனா டெட் பாடி எதுக்கு இங்க புதைக்காம கொச்சியில கொண்டு வந்து புதைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா இவங்க ஏற்கனவே பார்ல பாட்டு பாடுறாங்க, சர்ச்சுக்கும் இவங்களை யாரையுமே பிடிக்கவே இல்லை, இங்க அடக்கம் பண்ணக்கூடாது அப்படின்னா கொச்சிக்கு அமுச்சு விட்டாங்க அப்படின்னும் போது இது மட்டும் இல்லாம அந்த ராணி மரியான்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த
பொண்ணுடைய ஃபேமிலியை பத்தி இங்க இருக்கிற யாருக்கும் தெரியல. ஆனா மத்த 4 பேருடைய குடும்பமும் இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதையெல்லாம் கேட்க அந்த ஆவிகள் கடுப்பாகிறாங்க. முக்கியமா இந்த லேடி கதையை சொல்லி முடிக்கும் போது அவங்க கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க, ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு அது ஆக்சிடென்ட் மாதிரியே தெரியல, கொலையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டா இருக்குன்னு சொல்றாங்க. இதே டைம்ல அந்த வில்லன் வந்திருக்கான்னு அந்த வில்லனை பார்க்கலான்னு வெளியே போறாங்க. நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, அப்படின்னா இது கொலையா, நம்ம கொலை கேஸை தேடிட்டு இருக்குமா, இங்க இருக்கிறது சேஃபே கிடையாது, நம்ம சீக்கிரமா இந்த இடத்த விட்டு காலி பண்ணும், நம்ம ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெளியே போன லேடி வில்லனை மீட் பண்ணும்போது இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க இந்த ஊருக்கு வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன், அவங்க உன்னை மீட் பண்ண வந்திருக்காங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த டீம் கிளம்புறாங்க இல்லையா. இதை இந்த பொண்ணு பார்த்துட்டு இந்த லேடி பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவுடைய வேன் முன்னாடி போயிருச்சு. போகும்போது 2 வழி பிரியுது, இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அங்க ஒரு கார் இருக்கு. அந்த காருக்காரர்கிட்ட எர்ணாகுளத்துக்கு எந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி ரைட் சைட்ல போயிட்டு திரும்புங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறமா தான் தெரியுது, இப்போ வழி சொன்னாங்க இல்லையா இவங்க வில்லனுடைய ஆட்கள், இவங்கள தான் நம்ம தேடி வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. முதல்ல ஹீரோவுடைய வண்டி போகுது, 2வது வில்லனுடைய வண்டி போகுது, அதாவது வில்லன் ஆட்களுடைய வண்டி போகுது, 3வதா இந்த லேடி ஃபாலோ பண்றாங்க, 4வதா வில்லன் ஃபாலோ பண்ணிட்டு வரான். இந்த வண்டி போகும்போது அங்க போலீஸ் வந்துட்டு செக் போஸ்ட்ல செக் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல ஹீரோவுடைய வண்டி வரும்போது இவங்க அந்த டான்ஸ் குரூப் ஆச்சே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அடுத்து ஒரு வண்டி வருது, அந்த வண்டியை செக் பண்ணலான்னு பார்த்தா அந்த வண்டி நிக்காம போகுது. அதுக்கப்புறம் எல்லா வண்டியும் நிக்காம போக, என்னடா எல்லா வண்டியும் நிக்காம போகுது, ஏதோ சம்திங் ராங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்றாங்க. இப்படி ஃபாலோ பண்ணிட்டு மலை உச்சிக்கு வராங்க. இந்த மலை உச்சிக்கு வந்துதான் இந்த வண்டியை திருப்பிட்டு எர்ணாகுளத்துக்காக போகணும் போல. அந்த மலை உச்சிக்கு வரும்போது கரெக்டா இந்த லேடி எப்படியோ ஓவர்டேக் பண்ணி முன்னாடி வந்து நம்ம ஹீரோவுடைய வண்டியை நிப்பாட்டி கண்ணை காமிச்சு மிரட்டுறாங்க. நீங்க எப்படி இங்க வந்தீங்க, எதுக்கு இங்க வந்தீங்க, இவங்க போட்டோ எப்படி கிடைச்சது, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ இந்த கண்ணாடிக்காரர் தான் சொல்றாரு, இந்த மாதிரி சர்ச் ஃபாதர் தான் அமுச்சு விட்டாரு, போட்டோலாம் அவர் தான் கொடுத்தாரு அப்படின்னு போது நான் நம்பவே மாட்டேன், எந்த போட்டோ எங்கேயும் இருக்க வாய்ப்பே கிடையாது, சர்ச்சில் போட்டோலாம் வைக்க மாட்டாங்க அப்படின்னு. இல்ல இந்த சர்ச்சில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது இங்க பாருங்க உங்களை நான் எதுவுமே பண்ண விரும்பல, ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லுங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டாரு. இந்த மாதிரி குடிச்சிட்டு போகணும், அங்க இருந்த சிலுவை ஆட்டையை போட்டு கொண்டு வந்தோம், பேய் எங்களை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும் போது இந்த டைம்ல கரெக்டா எப்படியோ வில்லன் மேல வந்துட்டான். என்னமா உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இறந்து போனாங்களோ அதே மாதிரி இறந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஸ்பாட்டுக்கு வந்திருக்கியான்னு கேட்க, அட பாவி மனுஷா, அப்படின்னா நீ தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி கேட்கும் போது ஆமா உங்களையும் நான் அதே போல கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர. இப்போ மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம ஹீரோ அடி வாங்கிட்டு வண்டிக்குள்ள ஏறி நின்னுட்டு அந்த சிலுவலாம் இருக்கு பாத்தீங்களா, அதை பார்த்து புலம்பிட்டு இருக்காரு. என்ன மட்டும் போட்டு என்ன படாத பாடுபடுத்துனீங்க, இப்போ உங்களையே கொலை பண்ண வந்திருக்கான், அவனை எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்கீங்க, இதெல்லாம் நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப. அப்போ அந்த சிலுவைக்கு சக்தி வந்து இந்த 5 ஆவிகள்ல ஒரு ஆவி ஹீரோவுடைய உடம்புக்குள்ள ஏறுது. நம்ம ஹீரோ பேய் பிடிச்சு இறங்கி வந்து அந்த ஆளை போட்டு பேய் மாதிரி அடிக்கிறாரு, சரியான அடிக்கிறாரு. அந்த ஆளு என்னதான் பெரிய பெரிய கண்ணு வச்சாலும் அவர் அடிச்சு தூக்கி போட்டு அவருடைய காருக்கு மேலேயே படுக்க வச்சு நல்லா குழந்துகிட்டு இருக்கும் போது அப்போ பின்னாடியே இந்த போலீஸ் கார் ஃபாலோ பண்ணிட்டு வந்து பாத்தீங்களா, இந்த காரு வந்த வேகத்துக்கு சரியா பிரேக் பிடிக்க முடியாம கரெக்டா இந்த காரை மோதுற மாதிரி வரும்போது நம்ம ஹீரோ நகர்ந்துட்டாரு. அந்த காருக்கு மேல முட்டை இந்த வில்லன் அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்து இறந்தே போயிட்டாரு, ஸ்பாட் அவுட். இதே போலதான் அந்த டீம் வந்துட்டு இங்க பார்ட்டிலாம் முடிச்சுட்டு கார்ல ஏறி கிளம்பலான்னு பார்க்கும்போது இந்த ஆளு வந்து தன்னுடைய காரால அந்த காரை முட்டி தள்ளும் போது கீழே விழுந்து அவ்வளவுதான் அந்த டீம் மொத்தமும் இறந்து போயிருப்பாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் எல்லாரும் கிளம்பி கொச்சிக்கே வந்துட்டாங்க. இந்த லேடி யாரு அப்படின்னா அந்த 5 பேருக்குமே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க, பார்ல வந்துட்டு ஒன்னா வேலை பார்த்துருப்பாங்க. இவங்க மூலயமா அந்த ராணி மேரி அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய ஃபேமிலியை மட்டும் கண்டுபிடிக்க முடியல, மத்த 4 பேருடைய ஃபேமிலியும் கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வந்து சிலுவையெல்லாம் வைக்கிறாங்க, அங்க பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் பண்றாங்க. ராணி மேரியுடைய ஃபேமிலிக்கு பதிலா இந்த லேடியே அந்த சிலுவையை வைக்கிறாங்க. எல்லாமே முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அடுத்து நம்ம ஹீரோ ஹாஜா, அதுக்கப்புறமா அதே லாட்ஜ்ல ஒரு டைரக்டர் தங்கியிருப்பாரு. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி இந்த கதையை சொல்லும் போது கதை ரொம்ப நல்லா இருக்கு, 5 பேரு 5 ஆவி சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்போ ஹாஜா சொல்றாரு இது கதை கிடையாது, உண்மையான விஷயம், நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்தை தான் சொல்லியிருக்கோம் அப்படின்னும் போது இது உண்மையா இருக்க வாய்ப்பே கிடையாது, பேய்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த கடைசி பொண்ணுடைய ஃபேமிலியை மட்டும்
கண்டே பிடிக்க முடியல, அந்த ஃபேமிலி எங்க போனாங்க அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஜா புலம்ப. யூசுவலா பார் டான்சர்லாம் உண்மையான நேமையோ இல்ல உண்மையான டீடைலையோ கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னும் போது ஏன் டீடைல் கொடுக்க மாட்டாங்க, அதுவும் ஒரு சாதாரண வேலை தான், நம்ம பாக்குற பார்வை தான் தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த டைம்ல பேய்லாம் வரும்போது ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும், விசில் சவுண்டு மாதிரி. அந்த சவுண்டு ஹீரோக்கும் ஹாஜாக்கும் மட்டும் கேக்குது. ஒரு செகண்ட் இருங்க, நாங்க வெளியே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு, மச்சான் நம்ம வந்துட்டு அந்த கடைசி பொண்ணு ராணி மேரியுடைய குடும்பத்தை மட்டும் கண்டே பிடிக்கலையே, ஒருவேளை அந்த பொண்ணுடைய ஆன்மா தான் வந்திருக்குமோன்னு பேசிக்கிட்டே வந்தா அந்த பொண்ணு அங்க நின்னுகிட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்து பயந்து உள்ளுக்குள்ள ஓடுறாங்க. நான் திரும்ப போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கத்துற மாதிரி சவுண்டு கேக்குது. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ, ஹாஜா, அந்த டைரக்டர் இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு இந்த பொண்ணுடைய ஃபேமிலியை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி ராமேஸ்வரம் வரைக்கும் வந்துட்டாங்க. இங்க வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கண்டே பிடிக்க முடியல. இப்போ இவங்க கூடவே சேர்ந்துட்டு அந்த ஆவியும் சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய செகண்ட் பார்ட்டுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க மக்களே. கண்டிப்பா நான் வெயிட் பண்றேன். ஏன்னா இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு பிடிச்சதா இல்லையானு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, பாய்.